வணக்கம் நண்பர்களே, இந்த கல்வெளி திறன் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பட் நாட்டில் கொள்ளையடிக்கிறதுக்கு அளவே இல்லை. அதுவும் இந்த மந்திரிகள் குறிப்பாக திமுகவில் கேட்கவே வேண்டாம். மக்களுக்கு என்ன நடக்குது இல்லையா, அவன் வேலை நல்லா நடக்குது. கொள்ளையடிக்க இந்த லேயர்னு சொன்னார்ல, இந்த லேயரை உரிச்சிட்ருக்காரு நாம். சரி, கீழ்கோர்ட்டில் விடுதலை கொடுத்து ஆனந்த வெங்கடேசன் இவர் எடுத்து விசாரிக்கிறாரு. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டு போய் இது மாதிரி போகும்போது அவன் வந்து பொன்முடியும் அந்த ஒய்ஃபுக்கும் இந்த தண்டனையில் கொடுத்து சிறை சொல்கிறதுக்கு பதிலாக ஜாமீன் கேட்டுவாங்க. அதுக்கு பல பெரிய ஆட்கள் இருக்காங்க, வக்கீல்கள்லாம் போய் 5-6 பேரை போய் 50 கோடி உரங்காசை கொள்ளையடிச்சது தானே கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் இயரிங் வருது, அவங்க வந்து ரெண்டையுமே சஸ்பென்ஸ் பண்ணாமல் இருக்குது, தண்டனையும் அதையும். எப்படின்னு தெரியல இந்த மாதிரி. அப்புறம் இது குறித்து இப்படி இருக்கும்போது உடனே இப்போ பதவி இயக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் கேட்க போக, இவர் முடியாது, இது மாதிரி கொள்ளையர்களெல்லாம் இதெல்லாம் விடுதலையானா தான், கிளியரானா தான் கொடுக்க முடியுங்கிறார். உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. கவர்னரை எதிர்க்க அதிகாரம் இருக்கான்னு தெரியல, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு வக்கீல் சொல்கிறார். இப்படி மிரட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பதவி ஏற்றாச்சு. இது என்னென்னா துளிர் விட்டு போகும் எல்லாருக்கும். என்ன வேணால் கொள்ளையடிச்சா நீதிமன்றத்தில் எப்படியாவது காசு கீசை விட்டு எறிஞ்சு வாங்கின்றலான்ற மாதிரி ஆயிரும். பொதுவாக நீதிமன்றம் சொல்லக்கூடாது அப்படின்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இந்த இதை எல்லோரும் பெரிய பெரிய நபர்கள் இந்த மாதிரி கோட் போடுறாங்க. அதை தான் இங்கே குறிப்பிட்றோம். அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அது நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், 28 கோடி கவர்மெண்ட்டு லூட் பண்ணாங்க அப்படி பொன்முடி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கீழே வந்து திருப்பி கேஸ் எடுத்து திருப்பி மேலே போய் இந்த மாதிரி வந்துருக்கு. பதவியும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, மோடி அமித்ஷா இதை பார்க்கணும். அவங்களுக்கு அப்புறம் தான் வரும், மக்களால் தெரிந்தது அவங்க தான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணணுன்னா, ஜனாதிபதிக்கு சொல்லணும். இப்போ என்னை மிரட்டி ஆர்டர் கொடுக்க சொல்கிறாங்க பதவி ஒரு கொள்ளையடித்த நபருக்கு. அப்படியே அவர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவர் தான் எடுத்துக்கொண்டு போகணும். அதுக்கு இவங்களும் துணையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா இதை வச்சு இந்த உள்ளே இருக்க செந்தில் பாலாஜி கூட ஜாமீன் கேட்கலாம். என்ன ஆகும், ஜனநாயக நாட்டில் மக்களுக்காக செய்கிறேன்னு வந்து வேறு விதத்தில் டைவர்ஷன் ஆகி போய்ட்டுருக்கு. இது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்க விஷயந்தான். மக்கள் தான் ஏமாளி கோமாளின்னு சொல்லிக்கலாம். இவ்வளோ தெளிவாக இருப்பானுங்க, கையில் வக்கீலாக இருக்கும். இப்போது இதில் என்னென்னா, இதில் வந்து இவருக்கு வந்து அட்லீஸ்ட் மந்திரி இல்லாமல் தண்டனை நிறுத்தி வச்சுருக்கேன், ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட ஆயிருக்க மாட்டேன். அப்படி கொஞ்சமாக இல்லாட்டி என்ன ஆகும், நம்ம என்ன வேணால் மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் இவங்களுக்குலாம் ஒரு முன்னுதாரணமாயிரும். அதை பொன்முடி சொல்கிற அப்படியே எந்த முன்னுதாரணமாக எடுத்துக்கங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு தைரியம் வந்துடும். நாட்டில் சட்டங்கள் கடுமையாக இல்லைன்னா மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு யோஜனையும் ஒன்றும் இல்லை, போட்ட இடத்துல தான் போடுவான். கடைசியில் என்ன ஆகுன்னா நிராயுதபாணியாக நிற்பான். அதுதான் கதை. அரசியல்வாதியும் நீதிமன்றமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தீர்ப்பில் எதில் அடிப்படையிலும் தெரியல, ஒரு நபர் சொல்கிறத சொல்கிறோம். அது இறைவன் விட்ட வழி, அவ்வளோதான். சரி, இப்போ நேற்று கோயம்புத்தூரில் அவர் வேட்பாளராக அறிவிச்சனையும் வர்றார். அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம், கட்டுப்படுத்தாத கூட்டம் அண்ணாமலைக்கு. வந்து கோவை லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை 3 வேட்பாளர்களுக்கும் 3 கட்சிகள் இடையே போட்டின்னு. ஆனால் தமிழகத்தில் நடக்கும் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையே தான் போட்டி. தமிழகத்தை பணமழை இங்கே பொழிகிறது, இலவசங்கள் அள்ளி தளிக்கப்படும், கோவையில் முதலமைச்சரே வந்து முகாமிட்டாலும் பாஜக வெற்றி பெறும்ட்டார். எல்லா மந்திரியும் கூட்டுவா, முதலமைச்சர் கூட்டுவா, என்ன வேணால் பண்ணு பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டார். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வளர்ச்சி கோவையிலிருந்து துவங்க வேண்டும், மோடி பத்திரமாக போது சர்வதேச வரைபடத்தில் கோவை பதிக்க போயிடும்ட்டார். இன்னொன்று சொல்கிறாங்க சில பேர், 4 அமைச்சர் கொடுப்பாங்க ஜெயிச்சா, 4 மந்திரி தமிழகத்துக்கு, 4 5 கூட ஆகலாம். அது போக யூனியன் டெரிட்டரி குங்கு நாடுன்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி ஒன்று கொடுக்குறதில்ல அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எந்த ஜிஎஸ்டி ஜாஸ்தி கிடைக்குதோ
அப்போ இந்த நல்ல வளர்ச்சிக்கு சென்ட்ரல் பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் டெரிட்டரி ஆகிறது. ஒரு வேளை கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு நாடு, யூனியன் டெரிட்டரி இது மாதிரி பண்ண முடியும். சென்ட்ரல்னால் பண்ணலாம். இப்படி காஷ்மீரில் லடாக்கு யூனியன் டெரிட்டரியை பிரித்தாங்களே அந்த மாதிரி. அப்படி யூனியன் டெரிட்டரி 1 ஆர் 2வா இல்லை கொங்கு நாடு 1 யூனியன் டெரிட்டரியா? இது எப்படி வருதுன்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் மோடி வந்தப்பறம். அப்போ வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அந்த ஃபண்டு கோயம்புத்தூருக்கே உரித்தாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எல்லாமே டெவலப் ஆகும். எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ அது இங்கே வரைபடத்தில் கோவை பதிக்க போகிறோம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கலாம். அப்படி தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் எல்லா தொகுதியிலும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்துள்ளனர். ஜூன் 4 சரித்திரம் படைப்போன்றார். டெல்லியில் அரசியல் விருப்பம் இல்லைன்ட்டார். தொடர்ந்து இருப்பேன், மோடி போட்டியிட உத்தரவிட்டனால தான் போட்டியிடுறோம். இதில் 2 ஆண்டில் வளர்ச்சியை காமிச்சிட்டு 234 தொகுதியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போவோம், சட்டசபைக்கிறாரு. 2026 ஆட்சி அமைப்பது தான் மோடி இலக்கு. அதுதான் மோடி வர்றாரு. 4 எம்பிக்கள் பற்றி ஆட்சி அமைத்தாலும் 26 எங்களது குறி. திமுகவுக்கு தேர்தல் அறிக்கை திருத்தங்கள் செய்து வெளியிடுகின்றன. தேர்தல் பிரச்சாரத்துக்கு சண்டை வேட்பாளர்கள் இல்லை. கோபாலபுரத்தோடு அறிவாலயத்தோடும் தமிழகத்தில் ஆதிக்க சக்தி அவரோட சண்டைன்ட்டார். எனக்கு வேட்பாளர் மாவட்ட ஜல பற்றிலாம் இல்லைங்க. உள்ள நேராக கோபாலபுரத்தோடு தான் எனக்கு சண்டை. ஒழிக்கணும் சம்மந்தமாக அப்படி நூற்றுக்கணக்கான கோடி இங்கே செலவு செய்வார்கள். அண்ணாமலை என்று சொல்லுகிறேன். ஸோ ஜனநாயகத்தின் வழியில் இது பண்ண போகிறோம், யாருக்கும் பைசா தரத்துக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி கைது, 1 வாரம் கஸ்டடி. அவர் முதல்வராக தொடர முடியுமான்னா அவர் ப்ரூவ் பண்ணால் தான் தொடர முடியாது. என்ன பண்ணுறாங்க, தார்மீக ரீதியாக அது சரியா என்றால் இல்லை என்பது பெரும்பாலான நிபுணர் சொல்கிறாங்க. பதவியில் தொடர கெஜ்ரிவால் விரும்பினால் அரசியலமைப்பு இயந்திரம் பழுதடைப்பதாக கூறி சட்டப்பிரிவை ஏபி வாயிலாக டெல்லி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த முடியுங்கிறாங்க. இது வர நாட்களில் தெரிய வரும். ஸோ அண்ணாமலை வண்டியை தோக்கடிக்கிறதுக்காக பணத்தை இறக்கி முதல்வர் மந்திரியெல்லாம் கூடி வாங்கன்ட்டார். ஆனால் கேண்டிடேட் டம்மி டிஎம்கேல. ஏடிஎம்கேலையும் பெருசாக ஒன்றும் தெரியாத கேண்டிடேட்டு. ஏதோ படிச்சிருக்கலாம் ஐஏஎம், அண்ணாமலை மாதிரி ஐஏஎம் மட்டும். ஓகே, ஸோ அண்ணாமலைக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நேற்று அதுக்கேற்ற மாதிரி காரை சுற்றி இறங்கி நகர முடியாதபடி கூட்டம், பெரிய பெரிய மாலையை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டில் நல்லா இருக்குது. பார்ப்போம். நன்றி. ஜெய்.